ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு தகவலும் தமக்கு வரவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் பணப்பட்டுவாடா தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பெயர்கள் இருந்ததாக வருமான வரித்துறை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பட்டியல் வழங்கியது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில விளக்கங்கள் கேட்டு வழக்கறிஞர் வைரக்கண்ணன் என்பவர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தார். இதற்கு விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் அமைச்சர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றிருந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநில தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் பதிலளித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இவ்வாறு உத்தரவிட்ட பிறகும் முதல்வர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை அடுத்து வழக்கறிஞர் வைரக்கண்ணன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் மீதும் அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பது பற்றி எந்த ஒரு தகவலும் தமக்கு வரவில்லை என கூறினார். சில அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க தான் அப்படி சொல்றீங்க, எங்களுக்கு எந்த தகவலும் அந்த மாதிரி வரல. இதனிடையே திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு 3 மாதங்கள் ஆன பிறகும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமைச் செயலாளர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் நிறைவேற்ற தவறினால் திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.